தேனி பெரியகுளம் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்து ஒரு 6 நாள் இன்டர்ன்ஷிப் போட்டிருந்தாங்க. அந்த 6 நாள் இன்டர்ன்ஷிப்பில் போய் கலந்துக்கிட்டதில் 6 நாள் 6 விதமான பயிற்சி இருந்ததுங்க. அதில் வந்து முக்கியமாக எனக்கு சுத்தமாக அனுபவமே இல்லாத அப்படின்னா அந்த காளான் வளர்ப்பு பற்றி தான். இருந்தாலும் பரவாயில்லைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டேன் நான். அதில் பார்த்திங்கன்னா அந்த காளான் வளர்ப்பை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணாங்க. இந்த 6 நாளுமே அந்த காளான் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால என்னமோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதானே எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. நம்மளும் ஒரு காளான் பேக் வாங்கிட்டு போய் வளர்த்தி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்ததுங்களா. சரி இதை வீட்டுக்கு போகும்போது ஒரு 2 பேக் கேட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பும்போதுங்க கேட்டேன். சார் வந்து 2 டைப் காளான் பேக் கொடுத்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பால் காளான், இன்னொன்று சிப்பி காளான், 2 டைப் கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா பால் காளான் எனக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் தான். எங்கள் கிளைமேட்டுக்கு நல்லா வரும்னு நினச்சேன் நான், ஆனால் சுத்தமாக வரலைங்க. இந்த சிப்பி காளான் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சேன். சூப்பராக வந்திருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டே 400 கிராம் காளான் வந்ததுங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம காய்கறி செடியில் நம்ம விதை ஊனி செடி வந்து அதில் காய்கறி கட் பண்ணி சாப்பிட்டா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அதே ஃபீல் வந்து இந்த காளானை நம்ம வீட்டில் வளர்த்தி எடுத்து சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அது வளர்கிற விதமே வித்தியாசமாக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது.